ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் 2024 ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிற ஒரு ஜுவல் கலெக்ஷன் பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஏற்கனவே 2023 என்னென்ன கோல்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வருஷத்தில் நான் வாங்கியிருக்கிற ஃபஸ்ட்டு கோல்டு இது தான். இது வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2023 கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஏல சீட்டு வந்து போட்டிருந்தேன். என்னோடய மாமியார் வந்து அவங்களும் நான் சீட்டு போட்டிருந்த இடத்துல அவங்களும் சீட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு போடும்போதே என்னோடய பொண்ணுக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து இந்த கோல்டு வந்து வாங்கினது. இந்த நகை வாங்குறதுக்கு என்னுடைய சேவிங்ஸ், என்னுடைய ஹஸ்பண்டோட சேவிங்ஸ், என் மாமியாரோட சேவிங்ஸ், ஸோ 3 பேரோட சேவிங்ஸுமே இதில் இருக்குது. ஸோ எங்கள் 3 பேரோட சேவிங்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஹாரம் மாதிரி. நம்ம இது வந்து ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு செயின் போடுறது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செயின் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப ரவுண்ட் பால்ஸ் மாதிரி இல்லை, இந்த உள்ளே வந்து ஹாலோ பால்ஸ் மாதிரி ஹாலோ டிசைன். அதில் வந்து மேலே வந்து சும்மா இந்த மாதிரி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த பெண்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இந்த சைடில் ஃபுல்லாக வந்து இந்த லீஃப் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. அதே போல் இந்த பால்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து ஹாலோ டிசைன், மேலே வந்து சிம்பிளாக ஏதோ ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து சிம்பிளாக சாரீ வேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒன்று மட்டும் போட்டாலே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு லாங் கவுன் போடுறோம் அப்படின்னாலுமே ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நிறைய ஜுவல்ஸ் போடாமல் இது ஒன்று போட்டு ஒரு சின்ன செயின் போட்டோம் அப்படின்னாலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வீட்டிலேருந்து போகும்போதே சூஸ் பண்ணிட்டு தான் போனேன். ஒரு மிடில் ஹாரம் அந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்ட்டு. என்னோடய லாங் ஹாரம் வந்து அது கூட வந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நான் இது பார்க்கும்போது ஹாரம் அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கவுன் கூடலாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது வந்து 2 in 1 கூட போட்டுக்கலாம். நம்ம ஒரு மிடில் ஹாரமாகவும் வேர் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு செயின் போடுறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ 2 பர்பஸ்க்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து அட்டாச்சாக வந்து பேக் செயினும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 45 கிராம் 900 மில்லி வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு 46 கிராம், 5.25 பவுன், 6 பவுனுக்கு வந்து 2 கிராம் வந்து கம்மி. நிறைய டர்க்கி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ 6 பவுனுக்கு வந்து டர்க்கி டிசைன் பார்த்துருந்தேன் ஹாரம் மாதிரியே. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்வையாகவே இல்லை, சும்மா சிம்பிளாக வந்து போடுறது மாதிரி இருந்துச்சு. மிடில் ஹாரமுக்கும் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஸோ 6 பவுனுக்கு வந்து ரொம்ப பெருசாக அந்த பார்வையாக இருந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்வையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எனக்கு போடும்போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2,90,000 வந்துச்சு. ஸோ இதோட அதிகமாக தான் வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி 2,90,000 வந்து வாங்கியிருந்தோம். ஸோ என்னுடைய சேவிங்ஸ், ஹஸ்பண்டோட சேவிங்ஸ், எங்கள் மாமியாரோட சேவிங்ஸ், ஸோ 3 பேரோட சேவிங்ஸும் சேர்த்து தான் இந்த ஹாரம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து நகை எடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து சேவ் பண்ணது எப்படி அப்படிங்கிறது தெரியலை. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சம்பாதிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட போய் வேலை பார்க்குறத விட நமக்கு என்ன தனித்துவமான திறமை இருக்குது, நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஜாப் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து வேறு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வச்சுட்டே நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டலாம் யாரும் ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய அமௌண்ட் தான் வந்து போகுமே தவிர
நிறைய இருக்குது. ஆனால் அது எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டும் ஃபஸ்ட்டே கொடுத்துறாதீங்க. ஸோ கொடுக்காம நீங்கள் வந்து வேறு ஏதாவது நல்ல ஜாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்கணும். சம்பாத்தியம் நமக்கு வந்து தேவை. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2010 வந்து மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2012 சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெய்லரிங் தான் பண்ணிகிட்ருந்தேன். என்னால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் சம்பாதிக்க முடியும். அதுவும் தினமுலாம் வந்து கிடைக்காது. இப்போ அதை என்னுடைய குழந்தைங்களையும் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு என்னுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அந்த வந்து பேசிக்காக எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு சுடிதார் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுற அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு. ஸோ எனக்கு எதுலலாம் விருப்பம் இருந்துச்சோ ஸோ எல்லா விஷயங்களுமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பேக்கிங் வந்து படித்தேன். ஸோ அந்த பேக்கிங் தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவில் எனக்கு வந்து கை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து 3 வருஷமாக பேக்கிங் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் வந்து டெய்லரிங்கும் நான் எதையுமே விடலை. ஸோ டெய்லரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க் கிளாஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் எந்த வழியிலலாம் சம்பாதிக்க முடியுமோ ஸோ அந்த வழிகளெல்லாம் சம்பாதிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன வழியில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப இன்கம் அப்படிங்கிறதான் கிடையாது. ஏன்னா என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ எனக்கு வந்து டெய்லியுமே வந்து ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். ஸோ ஏதாவது கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மற்ற நேரங்கள்லாம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஒர்க்கை தான் பார்ப்பேன். எனக்கு வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் டைம் கிடைக்காது. ஸோ கிடைக்கிற டைமை நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து திறமை வந்து இருக்குது. உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நான் அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா இருக்காதீங்க. வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அதில் வந்து சின்ன சின்ன இன்கம் கூட உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும், அதே போல் சேமிக்கவும் செய்யணும். ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் நான் வந்து என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹாரம் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.